ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இஸ்மன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அன்பாக்சிங் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோ பண்ண போகிறோம். அது என்ன அன்பாக்சிங் பார்த்தோம்னா, நம்ம ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மாடத்தில் போய் பட்டறை கருவாடும் பழைய கஞ்சியும் யார் வச்சுருக்காங்க, இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாவே அந்த தங்கச்சி மடத்தில் எல்லாருமே சொல்லிடுவாங்க, நம்ம தீனாண்ணா வச்சுருக்காரு. ஸோ அவர் நம்மளுக்கு இந்த பட்டறை கருவாடு பழைய கஞ்சி தான் நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ இதில் இல்லாமல் இது வெரைட்டியும் ஃபுல்லாக மேலால் இருக்குது பாருங்களேன். ஸோ அதனால் இன்றைக்கி இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது டேஸ்ட்டு, மேலே என்னென்ன வெரைட்டி கொடுத்துருக்காரு, ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக ஒரு கட்ட போகிறோம். ஸோ அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். மொத்தம் 6 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. இதோட பழைய கஞ்சி, பழைய கஞ்சி ஓப்பன் நம்ம டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது மாங்காய் ஊறுகாய். இது ஒன்று மாங்காய் ஊறுகாய். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான தயிர். நல்லா சூப்பராக நல்ல கெட்டியாக ஒரு தயிர். மூணாவது பார்த்தோம்னா இது சம்பல், மாசி சம்பல்னு நினைக்கிறேன். ஆமாம், மாசி சம்பல். அடுத்து பார்த்தோம்னா சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்காங்க. ஆஹா, சின்ன வெங்காயம் நல்லா உப்பில் ஊறி நல்லா இருக்குது. நல்லா உப்பில் ஊற வச்சுருக்காங்க, உப்பு தண்ணியில். 4. அஞ்சாவது ஒரு தொக்கு பாருங்களேன், சூப்பரான முறையில். ஆனால் இது என்ன தொக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு தொக்கு இது, ஆனால் இது என்ன தொக்குன்னு தீனாண்ணே என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, இது என்னன்னு தெரியல. அடுத்து இது ஒரு பொரிச்ச கருவாடு, ஆனால் இது எனக்கு பேர் தெரியல. பாருங்க, அவ்வளோ சூப்பராக ஃப்ரை பண்ணி அழகா. இது நெத்திலி கருவாடா என்னன்றது எனக்கு சரியாக தெரியல, தப்பாக எடுத்து இருக்காதீங்க, சரிங்களா? இது இதுதான், அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு சைடிஷ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு முக்கியமான டிஷ்ஷே இந்த பழைய கஞ்சி. பழைய கஞ்சியில் அப்படியே மேலால் பார்த்தோம்னா கருவேப்பிலை, இது என்னது, ஆஹா, பச்சை மிளகா இருக்குது. நல்லா பழுப்பு நிறமாக இருக்குது பாருங்க. பாருங்க, அப்படியே நல்லா ஒரு வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த பழைய கஞ்சி பட்டறை கருவாடு டேஸ்ட் பார்க்கலாம். அப்படியே பாருங்க, ஃபஸ்ட்டு கஞ்சியை டேஸ்ட் பண்ணலாம். அந்த உப்பெல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. அதோடைய பழைய கஞ்சி அதை என்ன சொல்கிறது, பழைய கஞ்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பதப்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சுண்டை கஞ்சியெல்லாம்
நம்ம செய்யணும்னா அது வந்து ஒரு பானையில் வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாமே அறுத்து போட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சி நம்ம வந்து மறுநாள் எடுத்து சாப்பிடுவோம். அப்போ அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். அதாவது அந்த ஃப்ளேவரில் இந்த பழைய கஞ்சி தீனான்னு சூப்பராக கொடுத்துருக்காரு. உலகத்தில் எந்த ஒரு உணவும் நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் உடனே அரை மணி நேரம், மீறி போனால் 1 மணி நேரம். இப்போ பிரியாணி சாப்பிட்ணும்னா அரை மணி நேரத்தில் கறி எடுத்து வந்து பிரியாணி செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். இல்லை வேறு எந்த உணவாக இருந்தாலும் உடனே சாப்பிட்லாம். ஆனால் இந்த பழைய சோறுக்கு மட்டும் ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், யாராக இருந்தாலும். ஏன்னா நேற்று செஞ்சோம்னா அது இன்னைக்கு கிடைக்கும், இன்னைக்கு செஞ்சோம்னா அது நாளைக்கு கிடைக்கும். அப்போ தான் அதோடைய ஃபுல் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் சூப்பராக தீனா பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ அது கூட வந்து எட்டி தயிர் உள்ளார போட்டுக்கலாம். அப்படியே செம்மையாக கெட்டி தயிர். அதுக்கப்புறம் இந்த உப்பில் ஊற வச்ச வெங்காயம், இது நல்லா வந்து உப்பில் ஊறி இருக்கு, உப்பு தண்ணியில். அதையும் நம்ம உள்ளார போட்டுடலாம். உப்பு அது ப்ளஸ்ஸு இந்த பச்சை மிளகாய் இதையும் உள்ளே போட்டுடலாம். நல்லா நம்ம வந்து பெதறிக்கலாம். அப்படியே பெதறி அதுக்கு தொட்டுக்க மாங்காய் ஊறுகாய் ஒன்று, இன்னிட்டு நெத்திலி கருவாடு, அப்படியே அதுக்கப்புறம் ஒரு வாய் நம்ம இந்த தொக்கு, இது சென்னாக்குடி தொக்குன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இது தொக்கு தான், ஆனால் என்ன தொக்குன்னு சரியாக தெரியல எனக்கு. அப்படியே இந்த வெயில் நேரத்துக்கு இந்த கஞ்சி சாப்பிட்றது, நம்ம வந்து நம்மளுக்கு வந்தது வந்து மதியானம் கொடுத்தாப்புல நம்மளுக்கு தீனான்னு. ஆனால் நம்ம கடையில் ஒர்க் பண்ணுறோம், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம கடையிலேருந்து ஈவினிங் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உண்மையிலே அவங்க கஞ்சி வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த தொக்கு அப்படியே எடுத்து பாருங்களேன். ஆஹா, இந்த கருவாடு, இந்த கஞ்சி, இந்த கருவாடு உண்மையிலேயே இந்த கஞ்சி மதியான நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான உணவு. அது இந்த வெயில் காலத்துக்கு அடிப்பொலி. உண்மையிலேயே அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இந்த நீர் இருக்கு பாருங்க, இந்த தண்ணி, கஞ்சி தண்ணி அப்படியே குடிச்சுக்கிறேன். நண்பர்களே, இதோடைய மகத்துவம் சாப்பிட்டாதான் தெரியும். என்னதான் நம்ம பிரியாணி மற்ற எது சாப்பிட்டாலும் இதை அடிச்சுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது இந்த பட்டறை கருவாடு பழைய கஞ்சி வந்து நம்ம இந்த பட்டறை கருவாடு, இந்த பழைய கஞ்சி நம்ம ராமேஸ்வரத்தில் பாம்பனை தாண்டி அக்கா மடம் இருக்கும். அக்கா மடத்துக்கு அங்கிட்டு தங்கச்சி மடம், தங்கச்சி மடத்தில் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு பார்க்கிங் மாதிரி இருக்கும். பெரிய ஒரு ஏரியாவே பார்க்கிங் இருக்கும். அதுலேருந்து நேராக போனீங்கன்னா மஞ்சள் கலர் போர்டில் நம்ம தீனா அண்ணன் கடை, இந்த பட்டறை கருவாடு பழைய கஞ்சி கடை இருக்குது. ஸோ இந்த சம்மரில் நீங்கள் எல்லாருமே கன்னியாகுமரி போகணும், ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு ஒரு சம்மர் ட்ரிப்பு பிளான் பண்ணுவீங்க. ஸோ மதியான நேரத்தில் அந்த இடையில அந்த வழியில் நீங்கள் கிராஸ் ஆனால் கம்பல்சரி அந்த இடத்துல போய் இந்த பட்டறை கருவாடு பழைய கஞ்சியை மதியான நேரத்தில் சாப்பிட்டு பாருங்கள். அது சாப்பிட சாப்பிட அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே தீனா அண்ணன் இதை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட், உண்மையிலே சூப்பராக இருக்குது. அது இந்த சைடிஷ் எல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, வேறு லெவல்னு. ஸோ அவ்வளோதான் நண்பர்களை, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமானது நம்ம வில்லேஜ் ஃபுட் ஏரியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.